முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிட்டி வந்து இந்த வீடியோவை எப்படியாவது வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து வீட்டுக்கு வந்துட்டு முத்துவோட மொபைலை எப்படியாவது வந்து எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளும் தப்பிக்க முடியும். இல்லைன்னா இந்த பிஏ வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட இருந்து 30 லட்ச ரூபா அமௌண்ட்டை வாங்கிடுவாரு. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடணும். முத்து வந்து மொபைல ஹால்ல வச்சுட்டு மீனா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. மீனா சீக்கிரம் சமைச்சிட்டியா, நான் வந்து சவாரிக்கு போகணும், அர்ஜென்ட்டா என்னை கூப்பிடுறாங்க, போகணும், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறாங்க. ரோனி வந்து இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு ஆஹா குளிக்க போறாங்க, கண்டிப்பா வரத்துக்கு லேட் ஆகும், இந்த டைம்ல எப்படியாவது மொபைலை எடுத்துட்டு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்க போறாங்க. ரோனி வந்து இந்த மொபைலை எடுக்கும்போது கரெக்டா மீனா கிச்சன்ல நின்று மொபைல் எடுக்கிறத பாத்துறாங்க. ரோஹிணி கிட்ட வந்துட்டு என்ன ரோஹிணி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எதுக்கு தேவையில்லாம முத்துவோட மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இது வந்து முத்துவோட மொபைல என்னோட மொபைல் நினைச்சிட்டு நான் தெரியாதனமா வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மீனாவும் நம்பிட்டு உடனே கிச்சன் போயிடுறாங்க. ரோனி வந்து மனசுக்குள்ளேயே மீனாவை திட்டுறாங்க, இவ வேற கரெக்டா வந்துட்டா, இல்லைன்னா நம்ம இந்த வீடியோ எப்படியாவது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினோம்னா நம்மளும் சீக்கிரமா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போயிட்டு ஆன்ட்டி உங்க அமௌண்ட் வந்து காணாம போச்சுல, அது வேற யாரும் எடுக்கல, சத்யா தான் எடுத்தான், சத்யா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு ஏற்கனவே நான் நினைச்சேன், அதே மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே மீனா கொன்னே டென்ஷன் ஆயிட்டு என்ன ரோஹிணி தேவையில்லாம வார்த்தை பேசாதீங்க, என் தம்பி வந்து அப்படிப்பட்ட ஒரு பையன் கிடையாது, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா முத்து குளிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. என்ன மீனா இங்க சத்தம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி சத்யா தான் வந்து பணத்தை திருநான்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே முத்து இருந்துகிட்டு என்ன பார்லர் நம்ம அவங்க விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா. ரோஹிணி வந்து ஷாக் ஆயிட்டு மனசுக்குள்ளேயே ஆஹா சத்யா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான் போலையாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. சத்யா மூலயமா ரோஹிணி வந்து மாட்ட போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.